அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதி பெருமாள் போன்றே ஒருவர் வேடம் அணிந்து அவர் நடந்து வருவது அந்த பெருமாளையே பார்ப்பது போன்ற ஒரு அபூர்வ காட்சியாக இருந்ததுங்க. இது பக்தர்கள் அனைவருடையும் ஒரு அற்புதமான வரவேற்பை பெற்றிருக்குது. மேலும் இது சோசியல் மீடியாவில் பல பேராலும் பகிரப்பட்டு வருதுங்க. இந்த பதிவில் நாம் தொடர்ந்து திருப்பதி பெருமாள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருப்பதி பெருமாள் ரொம்ப பிடிக்கும்னா கோவிந்தா கோவிந்தா என்று 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. பெருமாள் பல இடங்களில் பலவிதமான கோலங்களில் காட்சி தருகிறார். இவற்றுள் மிக விசேஷமானது ஸ்ரீரங்கத்தில் வைகுண்டத்தில் இருப்பது போலவே பள்ளி கொண்ட நிலையும் திருப்பதியில் அபயகஸ்தம் காட்டியும் காட்சி தருவது தாங்க. இது தவிர ஒரு சில இடங்களில் திருவிக்கிரமனாகவும் காலை தூக்கிய நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் காட்சி தராருங்க. திருமலையில் இளைஞராக 7 அடி உயரத்தில் ஏழுமலை மீது தன்னை நாடி வரும் பக்தர்களை நான் இருக்கிறேன் என சொல்லும் விதத்திலான கோலத்தில் காட்சி தராருங்க. பக்தர்களின் துயரங்களை போக்க ஓடி வந்து காப்பாற்றும் கடவுளாக இருப்பதாக திருப்பதி ஏழுமலையானை நாடி செல்பவர்கள் ஏராளம். திருப்பதி பெருமாள் சிலையை பற்றி பார்க்கலாங்க. ஒரு முறை பராசரப்பட்டர் என்பவர் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார். நடுக்காட்டில் சென்று கொண்டிருந்த போது ஏதோ ஒரு காட்சியை கண்டவர் திடீரென மயங்கி விழுந்து விட்டார். வெகு நேரமாகியும் பராசரப்பட்டரை காணாததால காட்டுக்குள் அவரது சீடர்கள் தேடி வந்தாங்க. மயங்கி கிடந்த அவரை வீட்டுக்கு அழைத்து விட்டு மயக்கம் தெளிந்ததும் அவரிடம் விவரம் கேட்டாங்க. காட்டில் ஏதாவது கொடிய மிருகம் துரத்தியதா, தாக்க வந்ததா, எதற்காக மயங்கி விழுந்தீங்க என சீடர்கள் விவரம் கேட்டாங்க. அதற்கு பராசரப்பட்டர், அதெல்லாம் ஒன்றுமில்லை, காட்டில் ஒரு காட்சியை கண்டேன், அதை பார்த்துதான் மயங்கி விழுந்து விட்டேன் என்றார். சீடர்களும் ஆச்சரியமாக, அப்படி என்ன காட்சியை கண்டீர்கள் என கேட்டாங்க. ஒரு வேடன் முயல் குட்டியை ஒன்றை பிடித்து மூட்டையாக கட்டி எடுத்து சென்றான். அவனை துரத்தி சென்ற தாய் முயல் வேடனின் காலை பிடித்து கண்ணீர் விட்டு தனது குட்டியை விட்டுவிடும்படி மன்றாடி கேட்டது. தாய் முயலின் கெஞ்சலை கேட்டு இறக்கப்பட்ட அந்த வேடன் முயல் குட்டியை மூட்டையில் இருந்து விடுவித்தான். இந்த காட்சியை கண்டுதான் எனக்கு மயக்கம் வந்தது என்றார். இதில் மயங்கி விழும் அளவுக்கு என்ன இருக்கிறது என சீடர்கள் புரியாமல் கேட்டாங்க. அதற்கு பதிலளித்த பராசரப்பட்டர், என்ன இப்படி கேட்கிறீங்க? அந்த முயலுக்கு யார் சரணாகதியை கற்றுக் கொடுத்தார்கள்? சரணாகதி அடைந்தால் அவர்களை காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற நீதியை அந்த வேடனுக்கு யார் கற்றுக் கொடுத்தார்கள்? யாருக்கும் கற்றுக் கொடுத்திருக்க முடியாது. ஆனாலும் அந்த முயல் சரணாகதி அடைந்ததும் அந்த வேடன் இறக்கப்பட்டு கேட்டதை கொடுத்து விட்டான். சரணாகதி என்றால் என்னவென்றே தெரியாத வேடனே ஒரு முயலிடம் இத்தனை இரக்கம் காட்டுகிறான் என்றால் கருணைய வடிவான இறைவன் அவனே கதி என உறுதியாக அவனது திருவடிகளை பற்றும் நம்மை மட்டும் எப்படி காப்பாற்றாமல் விட்டு விடுவார்? கருணையே வடிவான எம்பெருமானை புரிந்து கொள்ளாமல் இறைவன் நம்மை கைவிட மாட்டான், காப்பாற்றிய தீருவான் என்ற மன உறுதி ஏன் நமக்கு இதுவரை வரவில்லை என நினைத்தேன். மயக்கம் வந்துவிட்டது என்றார். ஸ்ரீமன் நாராயணனுக்கு அச்சுதை என்ற பெயர் உண்டு. இந்த வடமொழி சொல்லுக்கு நழுவ விடாதவன் என்று பொருள். அதாவது சரணம் என்று தன்னை சரணடையும் அடியவர்களை கைவிடாமல் காப்பாற்றுபவன் என்பது பொருள். தன்னை சரணடைபவர்களை காத்து அருள் செய்வதால் திருமாலை அச்சுதா என அழைக்கிறோம். இது விஷ்ணு சகஸ்கர நாமங்களில் திருமாலை போற்றும் நாமங்கள்ல ஒன்றுங்க. திருநாமத்தின் பொருள் உணர்த்துவதாக அமைந்ததே திருமலை திருப்பதி ஏழுமலையான் உருவம். திருமலையில் அருள் புரியும் வெங்கடேஸ்வர சுவாமி தனது வலது திருக்கரத்தை தன் திருவடிகளை நோக்கி காட்டி சரணாகதி தத்துவத்தை உணர்த்துகிறார். இடது திருக்கரத்தை தொடையில் வைத்து நீ என்னை சரணடைந்தால் பிறவி பெருங்கடல் என்னும் கஷ்டத்தை கூட தொடையளவாக வற்ற செய்து விடுவேன், உன்னை கைவிடாமல் உறுதியாக பற்றி காப்பேன் என உறுதியளிக்கிறார். திருமாலின் வலது திருக்கரம் அபயகஸ்தம் என்றும் சொல்வாங்க. தன்னை சரணடையும் பக்தர்களை அபயம் அளித்தும் காப்பவர் என்றும் பொருள். பக்தர்களுக்கு வரும் ஆபத்துகளை சங்கையும் சக்கரத்தையும் கொண்டு காத்து அபயம் அளிப்பவராக திருமலை திருப்பதி ஏழுமலையான் அருள் செய்வதாக சொல்லப்படுதுங்க.
மகளை திருமார்பில் தரித்த திருமால் உரையும் பதி என்பதால் இதற்கு திருப்பதி என்ற பெயர் வந்தது. இந்த வரலாற்றை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாங்க. 16/8/2018 திருப்பதி கோவில் கும்பாபிஷேகம். கிருஷ்ண அவதாரத்தில் பகவான் தன்னுடைய திருக்கரங்களால் கோவர்த்தன மலையை தாங்கினார். தன்னை ஏந்திய கிருஷ்ணனை தான் தாங்க வேண்டும் என விரும்பியதாம் கோவர்த்தன மலை. அதன்படி இந்த கலியுகத்தில் திருப்பதி ஏழுமலையானை திருவேங்கட மலையாய் இருந்து தாங்கி நிற்பதாக புராணங்கள் சொல்லுதுங்க. வேங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, விருஷாபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி எனும் 7 சிகரங்களுடன் வேங்கடமுடையானை தாங்கி நிற்குதுங்க வேங்கடமலை. ஒரு முறை பூமாதேவியை பாயாக சுருட்டி பாதாளத்தில் அடைத்து வைத்தான் இரண்யாட்சன் என்னும் அசுரன். திருமால் பூமாதேவியை காக்கும் பொருட்டு வராகமாக அவதரித்தார். பின்பு இரண்யாட்சனுடன் போரிட்டு அவனை கொன்று பூமாதேவியை மீட்டார். பூமி தாயை தன் மடியில் தாங்கி வராகமூர்த்தியை தேவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அப்போது பிரம்மதேவன் திருமாலை வேண்டி வராகமூர்த்தியாக தாங்கள் கலியுக மக்களை காக்கும் பொருட்டு திருவேங்கடத்தின் சேஷாத்ரி சிகரத்தில் எழுந்தருள வேண்டும் என்றார். அதன்படி வராகமூர்த்தி திருமலை எனும் திருவேங்கடத்தில் எழுந்தருளினார். திருவேங்கடம் என்பதற்கு 2 வகை பொருளுண்டு. ஒன்று தன்னை அடியவர்களுடைய பாவங்களை எரித்து விடுதல், மற்றொன்று தன்னை அண்டியவர்களுக்கு அழிவில்லாத ஐஸ்வர்யங்களை தருதல். அழிவில்லாததும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இத்தலத்தை திருவேங்கடம் என்றே குறிக்குதுங்க. திருமலையை மேல் திருப்பதி என்றும் அழைக்கிறாங்க. திருமகளை திருமார்பில் தரித்த திருமால் உரையும் பதி என்பதால் இதற்கு திருப்பதி என்ற பெயர் வந்ததுங்க. பிருகு முனிவரால் ஒரு முறை மகாவிஷ்ணுவை பிரிந்தாள் மகாலட்சுமி. வைகுண்டத்தில் இருந்து பூலோகம் வந்து கோல்காப்பூரில் தங்கியிருந்தாள். மகாலட்சுமி தேடி மகாவிஷ்ணுவும் பூலோகம் வந்து திருமலையில் ஒரு புற்றில் மறைந்து வாழ்ந்து வந்தார். அப்போது ராமாவதாரத்தில் வாக்கு கொடுத்தபடி வேதவதி என்ற பெண்ணை மகாவிஷ்ணு மணந்து கொண்டார். திருமண செலவுக்கு மகாவிஷ்ணுவிடம் பணம் இல்லை. மகாலட்சுமி தன் பெருமாளிடம் தற்போது இதனால் திருமண செலவுக்கு குபேரனிடம் 1,14,00,000 தங்க காசுகளை கடனாக பெற்றார் திருமால். அந்த தங்க காசுகளை கலியுக முடிவில் தந்து விடுவதாகவும் அதுவரை வட்டியை கொடுத்து விடுவதாகவும் கூறினாராம். இந்த நிலையில் மகாவிஷ்ணு பத்மாவதியை மணந்து கொண்டதை நாரத மகரிஷி மூலம் அறிந்து கொண்ட மகாலட்சுமி கோல்காப்பூரில் இருந்து திருமலைக்கு வந்தார். அப்போது மகாவிஷ்ணு மகாலட்சுமி வாஞ்சையுடன் அழைத்து தமது திருமார்பில் இருத்தி கொண்டார். திருச்சானூர் என்ற இடத்தில் அலமேலு பங்கை என்னும் பத்மாவதி தாயாரை அமர்த்தினார். திருமலையில் வெங்கடாஜலபதியின் கோவிலுக்கு அருகிலேயே சுவாமி புஷ்கரணி என்னும் தீர்த்த குளம் உள்ளதுங்க. இக்குளத்தின் மேற்கு கரையின் வடமேற்கு மூலையில் வராகமூர்த்தி ஆலயம் இருக்குதுங்க. இந்த வராகமூர்த்தியே திருமலையின் ஆதிமூர்த்தி ஆவார். எனவே திருமலையில் வெங்கடாஜலபதியை தரிசிக்கும் முன்பு ஆதி வராக மூர்த்தியை தரிசிப்பதே முறையான வழிபாடு ஆகுங்க. பின்னர் மகாதுவாரம் எனும் நுழைவு வாசல் வழியாக உள்நுழைந்தால் தங்கத்தால் வேயப்பட்ட ஆனந்த நிலைய விமானத்தை தரிசிக்கலாங்க. அதன் விமானத்தின் கீழ்தான் நின்ற கோலத்தில் மூலவர் வெங்கடாஜலபதி அருள்பாலிக்கிறார். விமானத்தின் வடகிழக்கு மூலையில் வெள்ளியால் வேயப்பட்ட திருவாசியோடு விமான வெங்கடேசர் வீற்றிருக்கிறார். இவரை வழிபட்டு வலம் வந்தால் ஆனந்த வாழ்வு அமையும் என்று சொல்றாங்க. கருவறையில் ராமானுஜ சாத்திய சங்கு, சக்கரம் மற்றும் நெற்றியில் மிகப்பெரிய திருநாம பட்டையுடன் வேங்கடவன் அருள் செய்கிறாங்க. கருவறை வெளிச்சுற்றில் வரதராஜர், ராமானுஜர், யோக நரசிம்மர் சன்னதிகளும் பிரார்த்தனை உண்டியலும் இருக்குதுங்க. புரட்டாசி சனிக்கிழமை திருவோண நாளில்தான் திருமலைக்கு வைகுண்டத்திலிருந்து மகாவிஷ்ணு எழுந்தருளினாராம். எனவே இத்தலத்தில் புரட்டாசி சனிக்கிழமைகளும் புரட்டாசி திருவோண விழாவும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. நாரத முனிவரின் வழிகாட்டலின்படி புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து வேங்கடவனை வழிபட்டு பெரும் செல்வமும் வைகுண்ட பதவியும் பெற்றான் பீமன். இவன் மகாபாரத பீமன் அல்ல, உடல் ஊனமற்ற குயவன். மண்பானை செய்யும் அவன் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து வேங்கடவனின் அருள் பெற்றதால் இன்று திருமலை வேங்கடவனுக்கு நைவேத்தியம் செய்யும் பிரசாதங்களை மண் பாண்டங்களிலேயே தயாரிக்கிறாங்க. தினமும் ஒரு புதிய மண் சட்டியிலேயே நைவேத்தியம் படைக்கப்படுதுங்க. கிழமைகளில் இங்கு வேங்கடவனுக்கு வில்வார்ச்சனை செய்கிறாங்க. மகா சிவராத்திரி அன்று இங்கு நடைபெறும் கஷேத்திர பாலிகா உற்சவத்தின் போது பெருமாளுக்கு வைரத்தில் திருநீற்று நெற்றிப்பட்டை சாத்தப்பட்டு திருவீதி உலா நடைபெறுதுங்க. திருச்சானூரில் அலர் எனும் தாமரை மேல் அமர்ந்த திருக்கோலத்தில் பத்மாவதி தாயார் கிழக்கு பார்த்த வண்ணம் அருள் செய்கிறாங்க. திருச்சானூரில் அலர் எனும் தாமரை மேல் அமர்ந்த திருக்கோலத்தில் பத்மாவதி தாயார் கிழக்கு பார்த்த வண்ணம் அருள் செய்கிறாங்க. திருச்சானூரில் தனிச்சன்னதியில் ஸ்ரீகிருஷ்ணரும் ஸ்ரீனிவாச பெருமாளும் எழுந்தருளி இருப்பது தனிச்சிறப்பாகுங்க. ஆலய சிறப்பு பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார், திருப்பானாழ்வார், பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்ய பெற்ற பெரும்
புண்ணிய திருத்தலம் திருமலை திருப்பதி ஆகுங்க. விஷ்ணுவின் கட்டளைப்படி தொண்டைமான் என்னும் மன்னனால் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் திருமலை திருப்பதி ஆலயம் எழுப்பப்பட்டது. பின்னர் சோழர்களாலும் பல்லவர்களாலும் பாண்டிய மன்னர்களாலும் விஜயநகர பேரரசாலும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளதுங்க. இதுவரைக்கும் திருப்பதி பெருமாள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கருங்காலி மாலைங்க. கருங்காலி மாலையை ஆண் பெண் என இரு பாலரும் அணியலாங்க. கருங்காலி மாலையானது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு அகற்றி நேர்மறை ஆற்றல்களை நம்முள் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாலைங்க. இந்த கருங்காலி மாலை நம்மக்கிட்ட கிடைக்குதுங்க. இப்போது உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கிக்கலாங்க.